ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊரில் இருக்கிறப்போ எடுத்த ஒரு வீடியோ இது. நம்ம வீட்டில் இது என்ன சொல்லுவீங்க இந்த பூவன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து கனகாம்பரம்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே சொல்கிறாங்க போல் தெரியல. ஆனால் வந்து இது வந்து எங்கள் வீட்டில் தான் வந்தது. எங்கள் ஊர் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் கூட உங்களுக்கு வந்து எங்கள் வில்லேஜ் வந்து உங்களுக்கு லைட்டாக நான் வந்து காட்டுறேன். எங்கள் வீடு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல லொக்கேஷனில் இருக்கும். காலையிலவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ வந்து இது நம்ம இடம் தான். இது நம்ம இடத்துல போன வாட்டி ஹாலிடேஸுக்கு வந்தப்போ இந்த முருங்கை கொம்பை வந்து நான் நட்டி விட்டுட்டு வந்தேன். இப்போது இந்த டைம் போகும்போதும் நல்லா வந்து அது புசு புசுன்னு வந்தது. செடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தண்ணி எல்லாமே எங்கள் பெரிய மாமியார் சின்ன மாமியார் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து தண்ணி வந்து நல்லா ஊற்றுவாங்க. அப்புறம் வந்து நம்ம இடம்ல கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். எங்கள் ஊரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கும். ஊர் வந்து கிளைமேட் வந்து காலையில் வந்து கோயில் கீழேயே மலை மேலே கோயில் இருக்கும். கீழே வந்து நம்ம வீடு இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும். இன்னும் நம்ம கோயிலுக்கு மேலே போனால் சூப்பராகவே ஊரெல்லாம் தெரியும். அப்படியே வந்து நம்ம தோட்டம் எல்லாமே நல்லா தெரியும். அது வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த நேச்சர் வந்து லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா நானும் அந்த மாதிரி ஆள் தான். எதுக்குன்னா எனக்கு வந்து நேச்சர்னால் அவ்வளோ பிடிக்கும். கார்டன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஒரு உயிர் மாதிரி கார்டன்னா செடி பிளான்ஸ் அண்ணாவே எனக்கு அவ்வளோ உயிர். ஸோ அதனால் வந்து நான் வந்து அப்படி ஃபீல் ஆகுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் தக்காளி இருந்தது. பச்சை தக்காளி வச்சு நம்ம பச்சடி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வந்து இது களி வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராகவே இருக்கும். நான் இது வச்சு கத்திரிக்காயும் பச்சை தக்காளியும் அப்புறம் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இங்கே வந்தால் நம்மளுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, அந்த இடம் எல்லாமே தோட்டம் தான் சொல்லலாம். சூப்பராக இருக்கும். வியூ வந்து எங்கள் ஊரில் அப்படி இருக்கும். இது வந்து எங்கள் வீடு ஸ்தலம்தான். வீட்டு பிளேஸ் இது. எங்கள் மாமனாருக்கு வந்தால் பிளேஸ் இது. இந்த பிளேஸில் நாங்கள் வீடு கட்டலை. நாங்கள் வந்து சென்டரில் வீடு கட்டிக்கிட்டோம். இங்கே வந்து இப்படியே விட்டுட்டோம். அதனால் செடி போட்டுட்டோம். இங்கே வந்து ஒரு 2 சொரக்காய் இருந்தது. சரி அதுவும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காய் இன்னும் இருக்குது. ஆனால் வந்து இப்போது எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுக்க போகிறேன். 2 சொரக்காய் மட்டும் எடுத்தேன் போதும்னு நினச்சி. என்னென்னா ஊருக்கு வரும்போது நான் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். இன்னும் 4-5 காய் இருந்தது. அது வந்து இருக்கட்டும். நம்ம வந்து சென்னைக்கு வரும்போது இந்த சீசனில் சம்மர் சீசனில் வந்து நம்மளுக்கு இந்த சொரக்காய் வாட்டரு நிறைய இருக்கிற அந்த வெஜிடேபிள் வந்து இந்த டயத்தில் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து கொஞ்சம் பாவக்காய் கூட இருந்து அந்த பாவக்காவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் வாழைக்காய் செடி இருக்குது, பீர்க்கங்காய் செடி இருக்குது. அப்புறம் வந்து நல்லா நிறைய செடிவே வச்சுருக்குறாங்க எங்கள் சின்ன மாமியார் பெரிய மாமியார். எதுக்குன்னா அங்கே வந்து அந்த இடம் வந்து சும்மா தான் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து முருங்கைக்கீரை செடி தான் போட்டேன். அது நல்லா வரட்டும். இதெல்லாமே அவங்களே போட்டாங்க. ஆனால் வந்து நான் போனால் கண்டிப்பாக எனக்கு தான் கொடுப்பாங்க. எதுக்குன்னா எப்பயோ ஒரு நாள் தானே காயத்ரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொடுப்பான். உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு கார்டனில் வந்தால் ஒரு காயாச்சு எனக்கு வந்து அவ்வளோ ப்ரீஷியஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். எதுக்குன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எதுக்குன்னா இப்போ வர காய் எல்லாமே நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாமல் மருந்து போடாமல் வர காயே இல்லைங்க. அதனால் வந்து நம்ம கையோட எதுவும் மருந்து போடாமல் நம்மளுக்கு வந்தால் ஒரு காயாச்சும் நம்ம சாப்பிட்டா ஒரு அவ்வளோ ஹெல்த்தியான இதுன்னு நான் சொல்லலாம். எதுக்குன்னா நம்மளுக்கு இப்போது மார்க்கெட்டுக்கு போனால் அது வந்து எங்கேயோ கடைக்கு வருது அந்த காய். அதை எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து அதையும் வச்சு சாப்பிட்டோம்னா அதில் அந்த
அந்த குழம்பு ருசியாக இருக்காது, அப்புறம் வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதே கிடையாது. அதனால தான் நான் சென்னையில் கூட இருக்கிற கொஞ்சம் பிளேஸில் ஆகட்டும், கொஞ்சம் பிளேஸாக இருக்கட்டும், இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு 2 காய் வந்தாலும் எனக்கு போதும். அப்புறம் வந்து தான் நான் ஃபீல் பண்ணி தான் இந்த கார்டன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வீட்டுக்கு வர எல்லாமே எனக்கு ஞாபகம் வர ஒருத்தர், அதுதான் எங்கள் மாமியார். இந்த வீடு வந்து பிடிச்சி வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டம் இந்த வீடுன்னா எங்கள் மாமியாருக்கு. ஆனால் வந்து இந்த வீடு கட்டினா ஒரு 3-4 வருஷத்துலவே அவங்க இறந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தம். என்னென்னா இப்போது எங்களுக்குன்னு யாருமே இல்லைங்க, பெரியவங்களும் யாருமே இல்லை. எங்கள் மாமனாரும், நானும், எங்கள் வீட்டுக்காரும், 2 குழந்தை, இவங்கள் தான். நாங்கள் 5 பேர் தான் எங்களோட உலகமே. என்னென்னா இப்போது எனக்கு அம்மா அப்பா இல்லை, இவருக்கு அம்மா இல்லை, அப்பா தான் இருக்கிறாரு, அவரும் வயசானவர். ஸோ தட் என்னென்னா இப்போ வந்து அந்த பெரியவங்க இல்லாத வீடு எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? அது வந்து மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. சொல்கிறது ஈஸி, ஆனால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து எப்படியோ சமாளிக்கணும். எனக்கும் அவ்வளோவா தெரியாது, இருந்தாலும் கற்றுக்கிட்டு நான் வந்து வாழ்க்கையில் முன்னாடி போகிறேன். என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்தால் காயெல்லாம் பார்க்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வந்தது, கொஞ்சம் இல்லை இருக்குதுங்க. நான் வந்து நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாவக்காய் ஒரு 1/4 கிலோ, அதுக்கப்புறம் வந்து 2 சொரக்காய், ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளி வந்தது. அப்புறம் வந்து தக்காளி இன்னும் இருந்தது. அது வந்து நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக பறிக்கணும், இருந்தால் அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க. பெரிய மாமியார், சின்ன மாமியார் இவங்க எல்லாமே பறித்து சாப்பிடுவாங்க. அவங்களும் வயசானவங்க, சரி அவங்களுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் பறிச்சிட்டு வந்தேன். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்தால் பூவு கொஞ்சம், இந்த பூவு கட்டி மாமியார் ஃபோட்டோவுக்கு தான் போட போகிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.